இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் சந்தோஷம் அடையுங்கள், உற்சாகம் அடையுங்கள், உறுதி அடையுங்கள். இந்த புதிய ஆண்டிலே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார், உங்கள் திட்டங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்கள் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுவார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் பலத்த கரம், ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம், ஆண்டவருடைய கரம் உயர்த்தி காட்டும் கரம், ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். ஆகவே அந்த கரம் உங்களை பற்றி பிடித்திருக்கும் பொழுது இந்த ஆண்டிலே நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உறுதியாயிருக்க முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுவோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுவோம், நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடு
விலகுவதில்லை. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீ. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீ. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு இது. இறைவனுடைய வாக்கு ஒருபோதும் மாறாதது. மனிதர்கள் வார்த்தையில் மாறலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் ஒருபோதும் வார்த்தையில் மாற மாட்டேன் என்று. ஆகவே இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டை நமக்கு கொடுத்த கடவுள் நம்மை வழிநடத்தவில்லை என்றால் அவர் தந்திருக்கவே மாட்டார். ஆகவே இந்த புதிய ஆண்டுகளே எங்கள் எல்லாரையும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டின் பயணத்திலே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களோடு இறைவன் இருந்ததினால் நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அவர்களை பாதுகாத்தார், கால சூழலில் இருந்து பாதுகாத்தார், எதிராக வந்த தடைகளில் இருந்து பாதுகாத்தார், அவர்களை எதிர்த்து வந்த, அவர்களை அழிப்பதற்காக வந்த இராணுவத்திடத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தார், செங்கடலை பிளந்தார், மலையை பிளந்து நீருண்டாகும்படி செய்தார். அன்றைக்கு இறைவன் அவர் தெரிந்தெடுத்து வழிநடத்தின மக்களுக்கு அதை செய்வார் என்றால், இன்றைக்கும் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம் கடவுள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் சந்தோஷம் அடையுங்கள், உற்சாகம் அடையுங்கள், உறுதி அடையுங்கள். இந்த புதிய ஆண்டிலே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார், உங்கள் திட்டங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்கள் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுவார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் பலத்த கரம், ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம், ஆண்டவருடைய கரம் உயர்த்தி காட்டும் கரம், ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். ஆகவே அந்த கரம் உங்களை பற்றி பிடித்திருக்கும் பொழுது இந்த ஆண்டிலே நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உறுதியாயிருக்க முடியும். உங்களை எதிர்த்து வருகிற புயல்கள், உங்களை எதிர்த்து வீசுகிற எப்படிப்பட்ட புயல் காற்றாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை படகை மோதுகின்ற எப்படிப்பட்ட பேர் அலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும், எதுவும் உங்களுக்கு தீங்கிழைக்காதபடி ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த புதிய ஆண்டிலே உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதாக, ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பதாக, ஆண்டவருடைய கண்கள் இப்பொழுது உங்களுடைய மனவிருப்பங்களை காண்பதாக, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி இப்பொழுது உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கென்று புதிய பாதைகள் திறந்து தருவாராக. இப்பொழுதே ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து தங்குவதாக. ஆண்டவருக்கு ஒரு தடவை நன்றி கூறுவோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த ஆண்டிலே எங்களை நீர் தெரிந்தெடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த ஆண்டில் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீர் எங்களோடு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்கள் கரங்களை பிடித்து விட்டதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளுடைய கரங்கள் நீர் பிடித்து விட்டதற்காக நன்றி. இந்த ஆண்டில் எங்களுக்கு எதிராக எத்தனை தீமைகள் வந்தாலும் அனைத்தும் எங்களுக்கு தீங்கிழைக்காமல் போகும்படி நீர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். புயல்களை நீர் அடக்கும் கடவுள், கொந்தளிப்புகளை நீர் அமைதிப்படுத்தும் ஆண்டவர், செங்கடலை நீர் பிரித்து போடும் ஆண்டவர், எங்களுக்கு எதிராக வருகிற அம்பை நீர் திசை திருப்பி விடும் ஆண்டவர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு நீர் புதிய பாதைகளை திறந்து விடுவதற்காக நன்றி.
இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய விண்ணக கதவை எங்களுக்காக திறப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பண்டக சாலை எங்களுக்காக இந்த நேரத்திலே திறக்கப்படுவதற்காக நன்றி. இந்த ஆண்டிலே ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறதுனாலே அவைகள் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவராக எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, ஏனென்றால் நீர் நல்லவர். எங்கள் ஆண்டவரே, நீர் வல்லவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். லோருமாக எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். சொல்லுவோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் மேலே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். ஆண்டவர் எனது புகழிடமே, அவர் என் அடைக்கலமே. எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவர் எனது புகழிடமே, அவர் என் அடைக்கலமே. அவர் என்னை எல்லா தீங்கி நின்றும் விடுவித்து காத்து கொள்வார். அவர் என்னை எல்லா தீங்கி நின்றும் விடுவித்து காத்து கொள்வார். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். எங்கள் தேவன் நல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அப்படி சொன்ன ஆண்டவர் யார் என்றால், நாம் பாடியது போல வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எப்பொழுதும் எங்களை காக்கும் கடவுளாக இருக்கிறார். எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் நம் ஆண்டவர். அதனால்தான் நாம் கடவுளை நம்புகிறோம். அதனால்தான் நாம் கடவுளை தேடுகிறோம். அதனால்தான் இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை வழிபடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளையும் விட அவர் மேலானவராக இருக்கிறார். அதை தான் நீங்கள் நம்புங்கள். இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே, மலர்ந்திருக்கிற 2021 ஆண்டிலே உங்கள் ஆண்டவர் வல்லவர், பெரியவர், நல்லவர். நீங்கள் சந்திக்கிற நோய்களை விட உங்கள் ஆண்டவர் பெரியவர், அவர் குணமாக்க கூடியவர். நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான கொடிய வைரசுகளையும் விட ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் சந்திக்க போகிற புயலா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், அலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களோடு இருக்கும் ஆண்டவர் பெரியவர், வல்லவர், நல்லவர், உங்களை காக்கும் இறைவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கை பயணத்திலே எப்பொழுதும் தென்றல் காற்று வீசும் என்று அல்ல, சில நேரத்திலே புயல் வீசுகிறது. நாம் அசைந்து போகக்கூடிய விதமாக சில சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் எருசலேமை சுற்றிலும் இருந்து காப்பது போல நம்மையும் அவர் சுற்றிலும் இருந்து நாம் அசையாதிருக்கும்படி காத்துக் கொள்ளுவாராம். எருசலேமின் மலைகள் அசையாதிருப்பது போல நானும் நீங்களும் அசையாதிருக்கும்படி நாம் ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிறாராம், உறுதி அளிக்கிறாராம், வலிமை அளிக்கிறாராம். ஆகவே மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் அன்பானவர்களே, உங்களை பார்த்து புயல் அடங்கும், உங்களை பார்த்து கொந்தளிப்பு அமைதி அடையும். உங்கள் உடலை எந்த தீமையும் தொட முடியாது. ஏனென்றால் உங்களுடைய உடல் ஆண்டவருடைய ஆலயம். நீங்கள் கரம் உயர்த்தும் பொழுது, ஜெபத்தை உயர்த்தும் பொழுது செங்கடல் பிரியும். அன்பானவர்களே, நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எரிகோ மதில் இடிந்து விழும். அன்பானவர்களே, உங்களை எந்த சங்கிலிகளாலும் கட்டி வைக்க முடியாது, எந்த சிறைக்குள்ளும் அடக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் சங்கிலிகளை அறுக்கிற, சிறை கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பதனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். உங்கள் குடும்பம் மலை மேல் உள்ள பட்டணமாக ஒளி வீசும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பத்தை இருள் ஒருபோதும் சூழ்ந்து நிற்க முடியாது. இருள் ஒருபோதும் உங்கள் குடும்பத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் ஒளியாகிய தேவன் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பம் பிரகாசிப்பதாக. மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பம் ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ந்திருப்பதாக. மலர்ந்திருக்கிற அந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் சுகத்தோடும் சகலவற்றிலும் செழிப்பாக இருப்பார்களாக. இந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பங்களிலே மகா பெரிய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஒன்றிணைப்பும் உண்டாவதாக. புதிய தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறும்படி ஆண்டவர் அருள் கூறுவாராக. அந்த ஆண்டவருக்கு மீண்டும் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். என்றால் நீர் வல்லவர், நீர் நல்லவர், எங்களை காக்கும் கடவுள். இந்த உலகத்தில் நீர் எங்களோடு இருந்த எங்களுக்கு வெற்றி அளிக்கும் இறைவனாயிருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நேரத்திலே மலர்ந்திருக்கிற புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு புதிய வல்லமை கொடுப்பதற்காக, புதிய அபிஷேகம் தருவதற்காக, புதிய ஆசீர்வாதங்கள் தருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டின் முதல் நாளிலே எங்கள் கூடைகள் நிரம்பும் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வருவதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் படகு நிரம்பும் மீன்களின் ஆசீர்வாதம் எங்கள் படகிலே, வாழ்க்கை படகிலே வருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் வெறுமையான வலையை பார்க்காதபடி அதில் திரளான ஆசீர்வாதம் என்ன மீன்களை பார்க்கும்படி இந்த ஜெப நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு தருகிற வெற்றிக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா விதமான உயர்வுகளுக்காக, செழிப்புக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் கண்ணீரை நீர் துடைப்பீர், எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றி விடுவீர். உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு தாயாக இருக்கிறீர், தந்தையாக இருக்கிறீர். நீர் எங்களை தேற்றுகிறீர், நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர், எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுவீர். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை எனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதிப்பே ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே. அதிசயமே மகாவல்லவரே, மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பேன் உம்மை.
ஆராதிப்பே